கர்த்தருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இந்த காணொளி வாயிலாக உங்கள் யாவரையும் பார்ப்பதிலே மகிழ்ச்சி. மீண்டுமாக நேற்றைய தினத்திலே நாம் பார்த்ததான அந்த வேத பகுதியை இன்றைக்கு நாம் மீண்டுமாக அதை தொடர இருக்கிறோம். நேற்றைய தினத்திலே நான் உங்களுக்கு சொன்னது போல, ஒரு தேவ ஊழியன் அல்லது ஒரு விசுவாசி தேவனிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி நாம் நேற்று தினத்திலே பார்த்தோம். கிருபையை குறித்து ஒரு காரியங்களை நான் உங்களிடத்தில் இணைத்து பகிர்ந்து கொண்டேன். ஒரு தேவனுடைய மனிதன் முதலாவதாக தேவனிடத்திலிருந்து அவன் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. அதற்கு முன்பதாக வேதத்தில் நீங்கள் பார்ப்பீர்களானால், யாக்கோபு 1 அதிகாரம் 17வது வசனம் சொல்லுகிறது, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதே அல்லாமல். நன்மையான எந்த காரியமும் அது எங்கிருந்து வருகிறது என்று சொன்னால் தேவனிடத்திலிருந்து வருகிறது என்பதை வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. அது மாத்திரமல்ல, லூக்கா 1 அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, தேவனிடத்தில் கிருபை பெற்றாய் என்கிற அந்த வார்த்தையை நாம் கவனிக்க வேண்டும். அப்போது தேவனை தவிர வேறு எந்த இடத்திலிருந்தும் நாம் எதையும் பெற முடியாது என்பதை இந்த 2 வசனங்கள் நமக்கு சுட்டி காட்டுகிறது. முதலாவதாக ஒரு தேவ மனிதனோ அல்லது ஒரு தேவ பிள்ளையோ எதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், வேதம் சொல்லுகிறது அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் எழுதின புஸ்தகத்திலே 1 அதிகாரம் 29வது வசனத்திலே நாம் பார்க்கும் பொழுது, எரேமியா 3:14 நாம் பார்க்கும் பொழுது, அங்கே தேவனுடைய அழைப்பை குறித்ததான காரியத்தை நம்மாலே பார்க்க முடியும். அழைப்பு என்று சொல்லும் பொழுது அது ஒரு சாதாரணமானதல்ல. 2 விதமான அழைப்பை தேவன் நமக்கு வைத்திருக்கிறார். ஒன்று ஒரு விசேஷித்த அழைப்பு, 2 சாதாரணமான அழைப்பு. உதாரணத்திற்கு ஒரு இன்விடேஷன், அழைப்பு அப்படின்னா ஆங்கிலத்தில் இன்விடேஷன். ஒரு இன்விடேஷன் நம்ம மற்றவங்களுக்கு கொடுக்கும் பொழுது 2 விதத்தில் நம்ம கொடுப்பது வழக்கம். ஒன்று, நல்ல கார்டு பிரிண்ட் பண்ணி, விலை உயர்ந்த கார்டை பிரிண்ட் பண்ணி சில கிஃப்ட்டுகளை அந்த இன்விடேஷனில் வச்சு நம்ம மற்றவங்களுக்கு கொடுப்போம். இது ஸ்பெஷல் இன்விடேஷன். இது ஒரு விசேஷித்த அழைப்பு. 2வது, சாதாரணமாக ஒரு இன்விடேஷனை இன்னொருவருக்கு, சாதாரணமானவர்களுக்கு நம்ம கொடுப்போம். அப்போ 2 விதமான அழைப்பு இருக்கிறது. அப்போது நமக்கு இன்றைக்கு தேவை ஒரு விசேஷித்த அழைப்பை தேவன் நம்மிடத்திலே எதிர்பார்க்கிறார். பொதுவாக தேவனுடைய அழைப்பும் கிருபை வரமும் மாறாதது அப்படின்ற இந்த வசனத்திற்கு இதை நான் ஒப்பிட்டு பேச முடியாது. மாறாக, ஆரோனை போல ஒருவன் அழைக்கப்படாவிட்டால் அந்த அழைப்பை குறித்து நான் பேச விரும்புகிறேன். அப்போது ஆரோனை போல அழைக்க வேண்டுமானால் அது ஒரு விசேஷித்த அழைப்பு என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு நீங்களும் நானும் சாதாரணமான ஒரு அழைப்பை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளக்கூடாது. ஒரு விசேஷித்த அழைப்பை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆகவே பொதுவாக இன்றைக்கு நாம் எல்லோரும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு விசேஷித்த அழைப்பு நமக்கு இருக்கிறதா? அதுதான் வேதத்திலே கலாத்தியர் 1 அதிகாரம் 15வது வசனம் சொல்லுகிறது, தாயின் கருவிலிருந்தே என்னை அழைத்தவர். எவ்வளோ ஒரு அருமையான வார்த்தை பாருங்களேன். அப்போ ஒரு விசேஷித்த அழைப்பு என்பது தாயின் கருவில் இருக்கும் பொழுதே தேவன் நம்ம என்ன பண்ணாரா, அவர் அழைத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. 2 பேதுரு 1 அதிகாரத்தில் இந்த அழைப்பை குறித்து நீங்கள் பார்ப்பீர்களானால் அங்கேயும் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போது இன்றைக்கு ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே அழைப்பு என்பது மிகவும் ஒரு அவசியமாக இருக்கிறது. 2வதாக, ஒரு தேவ பிள்ளை அல்லது ஒரு தேவ ஊழியன் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரோமர் 2 அதிகாரம் 4வது வசனம் சொல்லுகிறது, ஐஸ்வர்யத்தை பெறுகிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நீங்கள் பழைய பெந்தகோஸ்து அனுபவத்தின் பிரசங்கங்களெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, பழைய பெந்தகோஸ்து ஊழியர்களெல்லாம் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னாலே அவங்க எதை பிரசங்கம் பண்ணுவாங்கன்னா, பரலோகத்தை தான் அவர்கள் பிரசங்கம் பண்ணுவார்கள். ஒரு மனிதனுக்கு ஒரு பெரிய ஐஸ்வர்யம் எதுனா பரலோகம்தான். அதை காட்டிலும் இந்த உலகத்திலே வேறு ஒன்றும் கிடையாது. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே,
ஐஸ்வர்யம் என்று சொல்லும் பொழுது அது பரலோகத்தை குறிக்கிறது. ஆனால் இன்றைக்கு நவீன கால உலகத்தில் ஐஸ்வர்யம் அப்படின்னு சொன்னாலே எனக்கு நல்ல வீடு இருக்கணும், கார் இருக்கணும், அந்தஸ்து இருக்கணும், ஆஸ்தி இருக்கணும், அழகு இருக்கணும், படிப்பு இருக்கணும். இதை தான் நம்ம ஐஸ்வர்யம் என்று சொல்லுகிறோம். நீங்கள் யோசித்து பாருங்களேன், பழைய ஏற்பாட்டு காலத்திலே தாவீது ஒரு ராஜாவாக இருந்தான். ஆனால் அவன் சொல்லுகிறான், தேவரீர் உம்முடைய அடியனுடைய வீட்டிலே சமாதானம் தங்கி இருக்கட்டும்பா அப்படின்னு சொல்கிறார். அப்போது அவருடைய ஐஸ்வர்யம் எதுவாக இருந்தது? அவருக்கு எதுவுமே குறையில்லை, எல்லாமே ஐஸ்வர்யம் இருந்தது. ஆனாலும் அவர் சமாதானத்தை கேட்டார். ஆண்டவரே, என் வீட்டில் சமாதானத்தை கொடுங்க. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அழைப்பு என்பது வேதம் சொல்லுகிறது ஐஸ்வர்யத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். அந்த ஐஸ்வர்யம் எதை குறிக்கிறது? பரலோகத்தை குறிக்கிறது. அப்போது வேதம் கூட நமக்கு கற்றுக் கொடுக்கிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல, மேலானவைகளை நாடுங்கள் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஆகவே இந்த நாளிலே எனக்கு தேவனிடத்திலிருந்து நான் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? முதலாவதாக தேவனிடத்திலிருந்து நான் அழைப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். ரெண்டாவதாக தேவனிடத்திலிருந்து நான் ஒரு ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஒரு ஐஸ்வர்யத்தை நான் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆம், எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மூன்றாவதாக நேற்று தினத்தில் பார்த்தோம், கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதை நான் ஒரு சில குறிப்புகளை சொன்னேன். நோவாவுக்கு கிருபை கிடைத்தது, ஆபிரகாமுக்கு கிருபை கிடைத்தது, யோசேப்புக்கு கிருபை கிடைத்தது, பென்யமீனுக்கு கிருபை கிடைத்தது, மோசேக்கு கிடைத்தது, இப்படி மரியாளுக்கு கிடைத்தது. இப்படி பல உதாரணங்கள் வேதத்திலிருந்து பார்த்தோம். அப்போது இன்றைக்கு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். இந்த வருடத்தில் எதை பெற்றுக்கொள்ள வேண்டும்? முதல்ல ஒரு அழைப்பை பெற்றுக்கொள்வோம். அந்த அழைப்பு சாதாரணமான அழைப்பாக இருக்கக்கூடாது, ஒரு விசேஷித்த அழைப்பாக இருக்க வேண்டும். ரெண்டாவது, ஐஸ்வர்யத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். ஐஸ்வர்யம் என்பது உலக பிரகாரமான ஐஸ்வர்யம் அல்ல, இது உன்னதத்தை சார்ந்ததான ஒரு ஐஸ்வர்யமாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, தேவ கிருபையை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். தொடர்ச்சியாக நாளை தினத்தில் இதை குறித்து மேலும் சில குறிப்புகளை உங்களுக்கு நான் கற்றுக் கொடுக்க விரும்புகிறேன். தயவு செய்து இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வேதத்தின் காரியங்களை, மகத்துவங்களை கற்றுக்கொள்ளுங்கள். ஏதோ கற்றுக் கொடுக்குற நான் ஒரு பெரிய ஊழியக்காரனாக இல்லாமல் இருந்தாலும் வேதம் ஒன்று தான். வேதம் சத்தியம், விடுதலை நிச்சயம். ஆகவே இன்றைக்கி இந்த வேதத்தை கற்றுக்கொள்ளுங்கள். இந்த வேதத்தின் காரியங்களை, மகத்துவங்களை புரிந்து கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்படியாய் உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்திலே அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ.